புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 4வது பாசுரம். 3வது பாசுரத்திலே கோதை நாச்சியார் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று தீங்கில்லாமல் மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டியவள். இன்றைய தினம் அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்று கண்ணனிடம் பிரார்த்திக்கின்றாள். அந்த பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். ஆழிமழை கண்ணா என்று அந்த கண்ணனை அழைத்து நீ மழையை பொழிய வைக்க வேண்டும். எப்படி? கைகரவேல், மேகத்தில் ஒரு துளி நீர் மீதமில்லாமல் அப்படியே அந்த மழை முழுவதும் பூலோகத்திலே பொழிய வேண்டும். சரி, மேகம் முழுவதும் மழை பொழிந்து முடிந்து விட்டது, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மேகத்திற்கு கண்ணன் வழியாக பாடத்தை நடத்துகின்றாள். எப்படி நீ பெய்ய வேண்டும் என்பது. ஏன்னா சென்ற பாசுரத்தில் தீங்கின்றி பொழிய வேண்டும் என்று சொன்னால அதை எப்படி என்று சொல்லிக் கொடுக்கின்றாள். இந்த பாசுரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டாள் நாச்சியாருடைய அறிவின் கூர்மை நம்மை ரொம்ப வியக்க வைக்கின்றது. பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு விஷயத்தை எப்படி கேட்கணும்னு தெரியாது. நம்ம ஒரு கடைக்கு போவோம், இதோ அதை எடுத்து கொடுங்க, இதை எடுத்து கொடுங்க அப்படிம்போம். பாவம் கடைக்காரரு எது அந்த அது எது அந்த இதுன்னு தெரியாமல் நம்ம பார்த்து பேந்த முழிப்பார். கொஞ்சம் தெளிவாக சொல்லுமான்னு கெஞ்சுவார். ஆனால் ஆண்டாள் எவ்வளவு அழகாக எப்படி கேட்கின்றாள் பாருங்கள். நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மழை எப்படி பெய்கின்றதுன்னு ஒரு அறிவியல் பாடத்தில் படிப்போம். அதாவது கடல் நீரானது சூரிய வெப்பத்தினால ஆவியாகி மேலே போய் அந்த ஆவி குளிர்ந்து மேலே போக போக அது குளிர்ந்து வெப்ப ஒடுக்கம் ஏற்பட்டு கருமேகமாக சூழ்ந்து பின்பு அது மழையாக பொழிகின்றதுன்னு நம்ம அறிவியலில் படிச்சிருக்கோம். இந்த ஒரு அறிவியல் செய்தியை 7ஆம் நூற்றாண்டிலே இருந்த கோதை நாச்சியார் நமக்கு மிக மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அது மட்டும் இல்லை, இந்த பாசுரம் ஒரு அறிவியல் செய்தி, ஒரு மேனேஜ்மெண்ட். திருப்பாவை என்பது எல்லா காலகட்டத்திற்குமான பொருந்துகின்றது என்பதைத்தான் நாம் இந்த பாசுரங்கள் வழியாகலாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடி. எப்படி இன்றைக்கெல்லாம் அலுவலகத்தில் என்ன சொல்கிறோம்? மேனேஜர் வெர்சஸ் லீடர்னு பேசுகிறோம். இது ஒரு பெரிய தத்துவம் என்று. ஆனால் தலைமைத்துவம் பண்பு உள்ளவர் லீடர். யார் ஒரு விஷயத்தை ஆர்டர் போட்டு பண்ணுறாங்களோ அவங்க மேனேஜர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ரொம்ப சரியாக காண்பிக்கின்றார். ஏன் இந்த முழு பாசுரத்தில் ஆண்டாள் எங்கேயும் நீ இப்படி தான் செய்யணும்னு ஆர்டர் போடாமல் ஒரு பொலைட்டாக எப்படியெல்லாம் நடக்கணும் என்று ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். சரி, என்ன பேசுகிறா? இந்த மழை பெய்வதற்கான வழிமுறையை கண்ணன் வழியாக மேகத்திற்கு சொல்லுகின்றார். ஆழியுள் புக்கு முகந்து கொடு. மேகம் முழுவதும் பொழிந்து விட்டது. இப்போ அந்த மேகம் என்ன செய்யணுமா? ஆழிவுள் புக்கு. கரெக்டாக சொல்கிறா பாருங்க. கடலில் போய் அங்கே இருக்கின்ற நீரை மேலே கொண்டு வரணுமா? ஏன்? இப்போ தான் மழை பெய்ந்திருக்கிறது, ஆறு குளங்களெல்லாம் நீர் இருக்கும். அதை திருப்பி இந்த மேகம் எடுத்துக்கிட்டு போச்சுன்னா முன்னாடி பெஞ்ச மழையால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீ போய் கடலில் போய் அந்த உப்பு கரிக்கிற நீரை எடுத்து அதை மேகமாக மாற்று என்று சொல்லுகின்றார். சரி, அந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு. அந்த மேகம் முழுவதுமாக நீரினை உண்டு விட்டது. இப்போ அப்படியே மேலே முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இந்த மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக நீரினை உண்டு மேலே போகும்போது குளுமை அடைந்து மேகமாக ஒரு திடமாக மாறுகின்றது அல்லவா? இந்த நீருண்ட மேகம் என்பதால் அது உருவம் எப்படி இருக்கின்றதாம்? கண்ணன் எப்படி ஒரு கருமை நிறமாக இருப்பானோ
அத்தகைய கருமை நிறமாக இந்த மேகங்கள் இருக்கின்றதாம். அது என்ன? அந்த கருமை நிறம்ங்கிறது ஏன்னா கருணைக்கு அடையாளம். இதை கம்பன் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்வார். தாடகை வதம் நடக்கும், ராமனுக்கும் தாடகைக்கும் வதம் நடக்கும்போது தாடகையினுடைய நிறமும் கருமை, ராமனுடைய நிறமும் கருமை. ஆனால் தாடகையினுடைய கருமையை அல்வக்கும் நிறத்தினாள் என்பார். ஏன் அப்படின்னா அவளை பார்த்தால் பயம் ஏற்படுகின்ற கருமை. ராமனுடைய கருமை கருணையை கொடுக்கக்கூடிய கருமையாக இருப்பது. அப்படியாக மேகம் கருணையாக மழையை பொழிய இருக்கின்ற கருமையாக இருக்கின்றது என்பதுதான் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார். அடுத்து அப்படி மேகம் கருத்து மேலே போயிடுச்சுன்னா மழை பெஞ்சிடுமா? பெய்யாது. அதற்கு கொஞ்சம் வெம்மை வேண்டும், கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறணும். அப்போ தான் அந்த மேகத்துக்குள்ளே இருக்கிற நீர்த்துளி மழையாக பெய்யும். அதற்காகத்தான் பாழியன் தோளுடைய பத்மநாபன், விசாலமான தோள்களை உடைய பத்மநாபன் கையிலே இருக்கின்ற சக்கரம் இருக்கின்றதல்லவா, அது சுழலும் போது எப்படி மின்னலை ஏற்படுத்துமோ அப்படி மின்னல் ஏற்க வேண்டுமாம். அடுத்து வலம்புரி போல் நின்றறிந்து அந்த பத்மநாபனுடைய கரத்திலே இருக்கின்ற சங்கு முழங்கும் போது எப்படி ஒரு அதிர்வு ஏற்படுமோ அப்படி ஒரு அதிர்வு, இடி இடிக்க வேண்டும், மின்னல் வேண்டும், இடி வேண்டும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? மழை பொழிய ஆரம்பிக்கும். என்னன்னா இந்த பாசுரம் நரசிம்மாவதாரத்தை குறிக்கின்ற பாசுரமாக அமைகின்றது. எப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்தா எனர்ஜி வெளியில் வரும். நரசிம்மன் என்கின்ற நேர்மறை தத்துவம், இரண்யாக்ஷன் என்கின்ற எதிர்மறை தத்துவம், இரண்டும் மோதிக்கொள்ளும்போது ஏற்படுகின்ற மின் வெட்டுதான் எனர்ஜி வெளியில் வருது. அதைத்தான் இங்கே சொல்கின்றால். மேகத்திலையும் அதே மாதிரி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு க்ளவுடுன்னு சொல்லுவோம், நெகட்டிவ்லி சார்ஜ்டு க்ளவுட். இது இரண்டும் மோதிக்கொண்டால் மின்னல் வெட்டும். அதே ரெண்டும் ஒரே பாசிட்டிவ் க்ளவுடும் மோதிக்கொண்டால் இடி இடிக்கும். இவை இரண்டும் சேர்ந்துகின்ற அறிவியலைத்தான் ஆழிமழை போல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து தாழாதே சார்கம் உரைத்த சரமழை போல் நின்றறிந்து. எப்படி பெய்யணுமா? அந்த ராமனுடைய கரத்திலிருந்து எப்படி அம்பு மாறி மாறி பொழிந்து கொண்டே இருக்குமா, நிற்காம பொழியுமா? அப்படி பொழிகின்ற அம்பு போல நீ மழையாக பொழிய வேண்டும். சரி, மழையாக பொழிய வேண்டும். சென்ற பாசுரத்தில் சொன்னால் தீங்கின்றி அப்படின்னு சொன்னதுனால தீங்கு ஏற்பட்டுறக்கூடாது. கொஞ்சமாக ஒரு பிசுன்னு தூறலாக பெய்துட்டு நிற்கலாமா? இல்லை போதும் இல்லை ஒரு கொஞ்சம் அளவு பெய்துட்டு நின்றால் போதுமா என்றால், இதுதான் ஆண்டாளுடைய அறிவினுடைய உச்சம். ஒரு வார்த்தை, வாழ உலகினில் பெய்திடாய். இந்த உலகிற்கு வாழ்வதற்கு எவ்வளவு நீர் தேவையோ அந்த அளவிற்கு நீ மழை பொழிய வேண்டும் என்று நமக்காக பிரார்த்தனை செய்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்படி ஒரு நாமெல்லாம் வாழ்வதற்கு தேவையான மழையினை ஆழிமழை கண்ணா நீ கொடுக்க வேண்டும். கொடுத்தால் நாங்கள் மகிழ்வோடு இந்த மார்கழி நீராட்டத்தினை மேற்கொள்வோம் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்காக பிரார்த்திக்கின்றாள்.